வணக்கம். நான் மெல்லினா. காதல்னாலே ரொம்ப அழகான விஷயம் தான் இல்ல. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடக்கணும். சிலர் அந்த காதல சொல்லி அதை அடுத்த கட்ட நகரத்துக்கு நகர்த்திப்பார். சிலர் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்ல முடியாத விஷயங்களையும் கடிதமாவோ கவிதையாவோ எழுதி பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி நான் சமீபத்துல வெள்ளி அப்படிங்கிற கவிதை கவிஞர் செபுலன் பிரபுதுரை அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த கவிதை எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. அந்த கவிதையை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். முதலாய் என்னோடு பேருந்தில் பழனி சீருடையில் பயிற்சென்ற மில்லு இரவு நேரத்தில் பாதியை பெற்று ஏதோ ஒன்றார் என்னை பெரும்பாலும் முகத்தை பக்கவாட்டிலேயே காட்ட ஒரு வாரம் கழித்து முழுமுகம் காட்ட கோடை விடுமுறையில் எங்கோ சென்றோய் நண்பர்களிடமெல்லாம் உன்னை பற்றியே பேசுவை எதிர்பாராத காலையில் மரங்களுக்கிடையே கல்லூரியில் தோன்று முதலாண்டு வேதியியல் என்பதை உன் வகுப்பறையால் உணர்த்த தனிமையில் வேகமாகவும் தோழியரோடு மெதுவாகவும் செல் என்னை ஈர்த்திருப்பதை எப்படியாவது புரிந்து கொள் உன்னையே சுற்றுவதை தெளிவாய் உணர்ந்து கொள் தோழிகளுக்கெல்லாம் சரியாய் அடையாளம் காட்டு பார்க்கும் போதெல்லாம் பார்த்து உடனே சிறும் சில நாள் சென்ற பின் சிறிதாய் சிரித்து எதையோ எண்ணி சிரிப்பதை நிறுத்தி என்னை தவிர்த்து பாதை மாறி சபிக்கவை என் பாடத்தை விட்டு உன்னையே படிக்க இதுவரை நான் கற்ற தமிழ் கொள்ள உனக்கு கடிதம் எழுத கல்லூரி விழாவில் கவிதையை பாராட்டிட தோழமையோடு அறிமுகமார் தள்ளி சென்று திரும்பிப்பார் இரண்டாம் நாளில் கடிதம் கொடுக்க புன்னகையோடு வாங்கி அடுத்த நாள் காலை வரை உண்ணவோ உறங்கவும் விடாதே அன்று வெள்ளிக்கிழமையா இருந்தால் 2 நாள் இப்படியே உழன்று காலையில் வந்து கசங்கிய கடிதத்தை கோபத்தோடு தீ 6 நாட்கள் செல்ல அமைதியாய் உனக்கு அவலமாய் இலக்கு கல்லூரியில் நான் நடிக்கும் நாடகத்தில் பாட நண்பர்களால் 2ஆம் முறையால் ஒத்திகையின் இடையே ஓரிரு புரிதல்கான் இந்த பயணம் நீடிக்கட்டும் ஒரு மாதம் என்னுள் உன்னை ஆழமாய் பதித்து என்னை சொன்னோம் இயல்பாய்கள் என் தண்ணீரை விளக்க மடல் 2ஆம் முறை கொடுக்க ஒருமையாய் வாங்கி அமைதி காத்து மென்மையாய் எழுந்து போ திரும்பி கூட பார்க்காம் என் உயிர் காற்று நீ என அறிந்தும் சூழல் எண்ணி விலகி ஓட திட்டம் என்னை பார்க்கும் போதெல்லாம் எதிர் திசை பயன் நான் சுற்றும் இடங்களை தவிர நீ உழவும் பகுதிகளை இவைகளே நிகழட்டும் 2 மாதம் கல்லூரி கட்டும் வரிசையில் எனக்கு சரியாய் பெண் வரிசையில் விழிகளில் வேல் ஏந்தி என் உயிர் கொலை புரியவா என் முகம் வழிக்கு சொல்லி உன் தோழியிடம் சொல் செவிமடுக்கா எனக்கு உன் முதல் கடிதம் கொடுக்கனுக்கு தமிழ் உன் நலம் விரும்பி தோழிகள் உலகோடு என்னை ஒப்பிட்டு உன்னிலிருந்து என்னை அகற்றச் செல்ல அதை அறிவிக்க நீயவா என் கண்ணுகள் நனைந்ததைக் கண்டு உனக்குள் அழி கைக்குட்டையை நீட்டி உன்னை காப்பாற்ற சொல்லிவிட்டு போ கைக்குட்டை வாங்க வந்து நீ மோசம் என கூறி என் கையை கிள்ளி விட்டு போ எதிரே வந்தால் வெக்கி கூறி பலர் முன் சிரித்தால் விழிகளில் கோபம் கொள் நூலகத்தை பார்த்து படிக்க வந்தீங்களா என தொடங்கி உன் துறைக்கு உணவகத்தை பார்த்து சாப்பிட வந்தீங்களா என கூறி எதிரியாங்க தேர்வு நேரத்தில் எக்ஸாமா என கேட்ட புத்தகத்தை பிடுங்கி கொண்ட என்னையே பார் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்பதை கூட யாருக்கும் தெரியாம சொல் அடுத்த நாள் உன் வீட்டு தொலைபேசியில் அழைத்த நேரம் கேட்க பின்னர் அதிர்ந்து பேசி மழுப்பிவை உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி செய்யாதே என கூறி உன் தொலைபேசி எண்ணை நீயே எழுதிக்கணும் தேர்வு நேரத்தில் பார்க்காதே என கட்டளையிட தேர்வறைக்கு அருகே நடந்து நடந்து என்னை நாசம் செய் எழுத முன்னரும் எழுதிய பின்னரும் நீயே வந்து பார் சோர்ந்த நேரத்தில் தேநீர் வாங்கித்தார் பசித்த நேரத்தில் உணவு வாங்கி தரவே சனியும் ஞாயிறும் வேண்டாம் என சாபமிட என் உடைகளை மதிப்பிடுச்சு முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதை முதலில் எனக்கு கவிதை எழுத கற்றுத்தர சொல்லி நச்சரி உன் பெயர் எழுதி கொடுத்தால் சூழல் பார்த்து திட்டு கணக்கு தெரியாத மக்கு என்று தலையில் தட்டு
நீ தேர்வெழுதாத போது எனக்கும் தரேன். என் பட்டமளிப்பு விழாவிற்கு ஒரு காத்திராடி கவனித்தார். பிழையாய் பேசும்போது அறிவாயி என வட்டம் தர. நெகிழ்ச்சி சூழையை மாமா என்றும் மகிழ்ச்சி சூழையை போடா என்றும் அழை. என் குடல் பொண்ணுக்காய் நீ நோம்பிருந்து என் பறியைக்கும் சைவம் சரி என்று நம்பிக்கையோடு பாராடு. பின் உண்மை தடிந்து என்னோடு சேர்ந்து எலும்பு கழி. என் நண்பர்களோடு நலமாய் பேசு. உன் தோழியின் அக்கா திருமணத்திற்கு என்னை அழைத்துச் செல். என் வீட்டை பற்றி பேசும்போதெல்லாம் மகிழ்ச்சி, உன் வீட்டை பற்றி பேசும்போதெல்லாம் அமுதி, நம்மை பற்றி பேசும்போதெல்லாம் உறுதிக்கு. தினமும் ஒரு முறை அழுத சிரி. பேச்சுக்கும் உணர்களுக்கும் இடையே ஒரு புதிய இசையை குழல. என் அம்மாவை எப்படி அழைப்பதென்று கேள். கடற்கரை அழைத்து காதலை, அருகில் அழைத்து கடனி தள். சாரி கேட்டு மீண்டும் தள். உடமை அணிந்து வந்தால் தொலைவில் அவள். ஜீன்ஸுக்குள் புகுந்து வந்த தோளோடு தோழி. உன் கண்ணாடியை என்னை மட்டும் துடைத்து தளச்சி. வல்லவ பாட்டின் தமிழ் தந்த இயேசுவின் வழியை மனதில் அம்பேத்கரையும் பெரியாரையும் நண்பரா. மழை வேலையில் 2 கொடை இருந்தாலும் ஒன்றை மட்டும் தெரியும். மரத்தின் கீழ் இறுதி கிளைகளை உளுத்தி செய். நன்மை எண்ணெய் கொடுக்க உன் கைப்பட்டையை கொள். நான் பங்கெடுக்கும் கவியரங்கில் தமிழ்தாய் வாழ்வை நீ வந்து பாழ். ஈரொழி பழகச் சொல்லி ஆலை உரிமம் பெற்ற பின் நானே ஓட்டுவேன் என அடம்பிடி. சின்ன சிக்கலுக்கு பெரியாய் சினம், பெரிய பிழைகளை அமைதியால் தண்டி. கவிதைகள் எழுதி மிகவும் பரிசலி. பொழுதுகள் சாய பொருளீட்டுவும் வாழ். மகிழ்ந்த பயணமும் மண்தரை படுக்கையும் சமமாய் பழகி நமக்கான உலகை நம் மக்களுடன் பேசும். என்னுள் நீயும் உன்னுள் நமதை சிறிதாய் பெரிதாய் தாழ்வாய் உயர்வாய் பிறப்பாய் இறப்பாய் ஏற்பாய் மறுப்பாய் கழிப்பாய் கண்ணீராய் உண்மையாய் மாயையாய் அழுவாய் வெளியாய் வழியாய் வெற்றிடமாய் நீராய் தீயாய் துளியாய் ஆழியாய் உடலிலும் உயிரிலும் உள்ளத்திலும் உணர்விலும் நோய் உயிரியாய் வருடி உலகம் முடித்த இறந்து வருவோம் இதே இல. எனவே முதலாய் என்னோடு பேருந்திப்பாய். நன்றி.